கச்சத்தீவை மீட்போம்னு ஒவ்வொரு முறையும் தேர்தல் பரப்புரையிலையும் அல்லது எப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு வந்து பலவீனமான சூழ்நிலை ஏற்படுகிறதோ அப்போல்லாம் வந்து யாரோ பண்ணிட்டா மாதிரி எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு 50 வருடமாக கட்டமைத்து ரகசிய ஆவணங்களை இன்று வெளியே எடுத்து பார்க்கும்போது அதுக்கு நேர்மறையான ஒரு உண்மை வெளிப்படுகிறது. காங்கிரஸ் என்ன சொல்கிறது, எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு எதிராக எந்த சூழ்நிலையும் இங்கு திரும்பக்கூடாது. பொதுவெளியில் நான் இதை ஏற்றுக்கொண்டதை வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கிறது, ஆனால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு பெரிதாக எதிர்ப்பு வராமல் பார்த்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் அப்படின்னு கருணாநிதி உத்தரவாதம் அளிக்கிறது. இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கு வெளியாயிருக்கு. அப்படின்னா இந்த கூட்டுச்சதி என்பது வெளிப்படுகிறது. 73, 74 நடந்த விஷயங்கள்ல வந்து மறைமுகமாக திமுக தூபம் போடுகிறது. நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க தானே பண்றீங்க, நாங்க ஒத்துக்கிட்டு தான் வெளியே சொல்ல மாட்டோம். இதை சொல்றாரா கருணாநிதி? பின்னாடி என்ன இருக்கு? ஒத்துக்கிட்டு அதுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கிய பிறகு போராட்டம் வெடிக்கும். இந்த போராட்டத்தின் மூலமாக தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைக்க முடியும். இதுதான் வந்து திமுகவுடைய சதி. இதை செய்ய போகிறோம் அவர்கள் கூறிவிட்டார்கள். எதை செய்ய போறாங்க? அவங்க விட்டுக் கொடுக்க போகிறார்கள். அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன? யாருக்கு பாதிப்பு? தமிழக மீனவர்களுக்கு பாதிப்பு. ஏன் வாய்மொழி மௌனியாக இருந்தார்? துரோகம் இல்லையா அது? இல்லை, மீனவர்களுக்கு பாதிப்புனா 1974 போட்ட அந்த டாக்குமெண்ட் படி தமிழக மீனவர்களுக்கு அங்கே ஃபிஷிங் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு. 2 பேருக்குமே வந்து, அதாவது இவங்க போய் அந்த ஸ்பிரிச்சுவலாக அந்த ரிலீஜியஸ்க்கான விஷயத்த போய் பண்ணலாம், அதே மாதிரி அவங்க வந்து போய் வந்து மீன் பிடிக்கிறதுக்கும் எந்த தடையும் இல்லைங்கிறது தான் 1974 அதில் அக்ரிமெண்ட்ல அந்த டாக்குமெண்ட்ல வந்து போட்டிருக்காங்க. அது வந்து இந்த மெரைன் டைம் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால பாதிப்பு இல்லைன்னு கூட நினைச்சிருக்கலாம், கன்சர்ன் கொடுத்துருக்கலாம் முதலமைச்சர் அந்த கருணாநிதி அவர்கள். கருணாநிதிக்கு அறிவு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க, அப்படித்தானே? இல்லை சார், அப்படி இல்ல. நீங்க சொல்றதுக்கு மீனிங் கருணாநிதிக்கு அறிவு இல்லை. நான் அப்படி சொல்லல. இல்ல, நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் தான். நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் வந்து கருணாநிதிக்கு அதை படித்து பார்த்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு அறிவில்லை, இதான் நீங்க சொல்ல வரீங்க. நான் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறத சொல்றேன் நான். சார், நீங்க சொன்னது வந்து கருணாநிதிக்கு அறிவில்லைன்றீங்க. நீங்க தமிழக மீனவர்களுக்கு வந்து பாதிப்பு வரும்னு ஏன் அவர் நினைக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ டாக்குமெண்ட்ல இப்படி இருக்குங்கிறதால பாதிப்பு இல்லைன்னு அவர் நினைச்சிருக்கலாமே. சார், ஒரு பச்சை குழந்தைக்கு ஒரு லிமிட்டட் அறிவு இருக்கும். அது போய் எறும்பை பிடிக்கும். எறும்பு ஒரு முறை கடிச்சிடுச்சுன்னா அடுத்த முறை பிடிக்காது. பச்சை புல்லை போய் நெருப்பில் கை வைக்கும். அதுக்கு போதுமான அறிவு இருக்காது. நெருப்பில் ஒரு முறை கை வச்சிட்ட பிறகு அடுத்த முறை கை வைக்காது. இது அனுபவ அறிவு. கருணாநிதிக்கு அறிவு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஒரு உண்மையை வந்து சொல்ல வேண்டும். அந்த உண்மை சொல்லப்படும் காலம் என்பது மிக முக்கியமானது. அந்த தேர்தல் காலமாக இருக்கும்போது மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படும். மக்களுடைய மனத்திற்குள்ளே அது சென்று அடையும். அதனால் இது சரியான ஒரு காலகட்டம்னு நான் நினைக்கிறேன். கொண்டு வரப்பட்ட விதம், கொண்டு வந்த நபர்கள் என்ன, ஏன்னா மோடிஜி அவர்கள் அங்கே பேசுகிறார். பேசின பிறகு இங்கே மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகிறார். தொடர்ந்து இன்று காலையில் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன நடந்துச்சு அப்படின்றத எக்ஸாக்டாக சொல்கிறாரு. அப்போது தமிழகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் துரோகம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக மக்களுக்கு, தமிழக மீனவ சமுதாயத்திற்கு குறிப்பாக தேசத்துடைய இன்ட்ரெஸ்ட் காம்ப்ரமைஸ் செய்யும். இதை செய்துவிட்டு எதுவுமே நடக்காது போன்ற ஒரு ஒரு பிம்பத்தை தொடர்ந்து இவர்கள் கடந்த சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த நாட்டின் மீதோ மக்களின் மீதோ சமுதாயத்தின் மீதோ எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒரு மெத்தன போக்கை கொண்ட காங்கிரஸ் அரசாங்கம், நாட்டிலே பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக மறைமுகமாக செயல்பட்டு வந்த திமுக அரசு, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் செஞ்ச சதியுடைய விளைவு தான் கச்சத்தீவு தாரைவார்ப்பு. இவர்கள் செய்தது மாபெரும் துரோகம் இந்த இந்த சமுதாயத்துக்கு, குறிப்பாக மீனவர்களுக்கு. அதனுடைய விளைவு தான் பாருங்கள். 600 மீனவன் சும்மானா சேர்த்தான். ஒரு 10 ஆண்டுகளில் 600 மீனவன் சாவதுன்றது எவ்வளோ பெரிய கொடுமை. 10 ஆண்டுகளில் 600 மீனவர்கள் செத்தார்கள். இந்த கடந்த 10 ஆண்டுகளாகத்தான் யாருமே சாகலை. ஒரே ஒரு டெத்து நடந்ததா சொல்கிறேன். அது கூட வந்து இலங்கை மீனவர்களால் தான் கொல்லப்பட்டதா அப்படின்னு தெரியாத ஒரு ராமநாதபுரம் ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தா கடந்த 10 ஆண்டுகளில் இறப்பு என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னர் தெளிவாக சுமார் 550 600 பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த 10 ஆண்டுகளில் மட்டும். அதை பற்றி இம்மியளவு கூட இந்த அரசாங்கம் கவலைப்படவில்லை என்பதும், அதன் பின்னர் வந்த நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் தெளிவான எச்சரிக்கையை ஸ்ரீலங்காவிற்கு அல்லது கொழும்புவிற்கு கொடுத்ததன் காரணமாக, இலங்கைக்கு கொடுத்ததன் காரணமாக ஒரே ஒரு கொலை கூட நடத்தப்படவில்லை.
அதுக்கப்புறம் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்படுறவங்களாம் உடனே விடுதலை செய்யப்படுறது, அங்கே போகிற படகுகள் மீட்கப்படுறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து இவர்கள் எதை செய்தார்களோ, எந்த கொடுமையை செய்தார்களோ, எந்த அயோக்கியத்தனத்தை செய்தார்களோ, எந்த துரோகத்தை செய்தார்களோ அதனுடைய வெளிப்பாடு தான். தமிழர்களின் மாபெரும் துரோகி தமிழக மீனவர்களின், இந்திய மீனவர்களின் மாபெரும் துரோகி இங்கிருக்கும் திமுகவினரும் அங்கே உள்ள காங்கிரஸ்காரர்கள் ஒருவர் ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு அவர்கள் செய்த சதியின் விளைவு இன்று தமிழகம் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை சரி பண்ணுறதுக்கு கச்சத்தீவு மீட்பு தான் சரியான ஒரு வழியாக இருக்க முடியும். ஐ திங்க் காலப்போக்கில் அது நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, காலப்போக்கில் நடக்கும் அப்படின்னா காலப்போக்கில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ வெளியே வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான விஷயமா மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? குறிப்பாக இப்போ வந்து தேர்தலுக்கு முன்பாக கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிற வரதுனால என்ன தப்பு இருக்க முடியும்? அரசியல் காரணமே வச்சுக்கோங்களேன், அரசியல் காரணமே வச்சுக்கோங்களேன். இதே வந்து நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு மக்கள் கடந்து போயிருப்பாங்க. தேர்தல் பரப்புரையின் போது இது வரும்போது மக்களுடைய மனதிலே ஆழமாக சென்று பதியும். ஸோ இது சரியான தருணமாக நான் பார்க்கிறேன். நீங்கள் வந்து தேர்தல் காரணம்னு கூட சொல்லிக்கோங்க, என்ன வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சின்னு ஒரு ஆடான்ஸ் பண்ணுறாங்க பிஜேபின்னு கூட நீங்கள் சொல்லிக்கோங்க. பண்ணால் என்ன தப்பு? ஒரு உண்மை தானே சொல்கிறோம். இல்லை, பண்ணால் தவறு இல்லை. பட் நான் 2014 மத்தியில் வந்து பாஜக ஆட்சியில் இருக்குல்ல, ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கலாங்கிற ஒரு கேள்வி வராதா? அதுக்காக ஏற்கனவே இப்போ நீங்க இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து ஜெயலலிதா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இதுக்காக வந்து வழக்காடி அவர் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக பேசி வந்திருக்கிறார், எழுதி வந்திருக்கிறார். தமிழக அரசே அந்த அவங்க 2006க்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதே உச்சநீதிமன்றத்தில் எதிர்கட்சி தலைவருங்கிற முறையிலேயே தனியாகவே வந்து அவங்க வந்து இதுக்காக வழக்காடினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி லீகல் பேட்டில்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்குன்னா இது எப்படி பார்க்குறது? இருக்கட்டுமேன்றேன். சரி, எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு ஒரு உண்மை சென்று சேர்கிறதா? இதுதான் பாட்டம் லைனை தான். என்ன, இதுவரை கடந்த 50 ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் உண்மை, மாபெரும் துரோகம், மாபெரும் அயோக்கியத்தனம் இன்று மக்களை சென்று அடைந்து விட்டதா இல்லையா? நீங்கள் வந்து அரசியல் காரணம் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, இன்னைக்கு போய் சேர்ந்துருச்சா இல்லையா? திமுகவும் காங்கிரஸும் தமிழர்களுக்கு துரோகிகள், தமிழின துரோகிகள், தமிழ் சமூக துரோகிகள், தமிழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள், இது போய் சேர்ந்துடுச்சா இல்லையா? ஒரு உண்மை மக்களுக்கு சென்றடைந்து விட்டது இன்று. அவர்கள் செய்தது துரோகமா இல்லையா? செய்தது துரோகம், செய்தது தேச விரோதம். ஒரு பக்கம் துரோகம், இன்னும் தேச விரோதம் போய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு இன்றைக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே இருவரும் இருக்கிறார்கள். இன்சிடென்டலி அவங்க 2 பேரும் இன்னைக்கு ஒரே கூட்டணியில் இருக்கிறார்கள்.